ஏய் அகில் குட்டி எப்படி இருக்கீங்க? யார் அண்ணி எப்படி இருக்கீங்க? ஐயோ இவளா? உங்களுக்கு என்ன நல்லா தான் இருப்பீங்க. நான் நீ வந்துட்டு இதுக்கப்புறம் நல்லா இருக்கிறது என்ன நீ? இல்லடா, என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு ஏன் வரக்கூடாதா? வேணானா கிளம்பிடுவீங்களா? என்னோட தம்பி தானே, எதுக்கு கோவப்படுற? அது நான் சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன், அது அவன் சொல்லிட்டான். நீங்க வேற ஆடியோ இப்படிலாம் பேசாத, அவங்க கோச்சிக்க போறாங்க. அண்ணி மசன் பேசிட்டு இருக்கான், போய் சமைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. இவங்க டென்ஷனே ஆக மாட்டேங்கிறாங்க. சரி கம்மன்னு நீங்க போய் சமையல் செய்யுங்க, நாங்க சண்டை போடுறோம். ஆழியா, ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? உங்க அத்தை வந்திருக்கா? அத்தை வந்திருக்காங்க. அவங்க அது செய்து வேலையாவே வாங்குவாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. கால் மேலே கால் போட்டு உட்காந்து ஆர்டர் பண்ணுவாங்க. இதுதானே? ஏய், இது எப்பவும் நடக்கிறது தான். அது இல்ல, ஆனா பாட்டி வீட்டுக்கு போலான்னு இருக்கீங்க. அப்பா வந்தாருன்னா என் தங்கச்சி இருக்கும்போது எதுக்கு போற வேண்டான்னு சொல்லுவாரு. அதனால அப்பா வரத்துக்குள்ள அத்தை அனுப்பணும், அவ்வளவுதானே? என்ன அவ்வளவுதானே ஈஸியா சொல்லிட்ட? ஓ பஞ்சு டைலாக்கா? ஃபேன்ல இருக்கிற தூசி ஆளைக்கிட்டலாம் ஈஸி. இப்போ நீனா நான் சொல்றத கேட்டா அத்தைக்கு சொல்லலாம் டாட்டா. சமைக்கிறாங்களா இல்ல தூங்கிட்டு இருக்காங்களா? உங்க பின்னாடி தான் இருக்காங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. அண்ணி பசியில இருக்கிறனால முன்னால இருக்கிறவங்களே தெரியலையா, பின்னால இருக்கிற நீங்க எப்படி? சாப்பிடு, இந்த சாப்பிடு சாப்பிடு. என்ன இது நல்லாவே இல்ல. நல்லா தானே இருக்கு. எப்படி சாப்பிடுறீங்க? இதை வாயிலே வைக்க முடியல. எங்க அம்மா இன்னைக்கு தான் சூப்பரா சமைச்சிருக்காங்க, இது போய் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா? டேஸ்ட் பண்ணுவோம். இதுவும் நல்லா இல்லடா, எப்படி சாப்பிடுறீங்க? இது நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? டேய் சீக்கிரம் வாடா. இப்ப யாரு வாமிட் பண்ணது? அதுவா அகில். நல்லா இருக்குன்னு தானே சாப்பிட்டீங்க, இப்ப எதுக்கு வாமிட் பண்றீங்க? அது நாங்க நல்லா இருக்குன்னு நிறைய சாப்பிட்டோமா, அதனால தான் வாமிட் வந்துருச்சு. நம்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் அந்த சாப்பாடை சாப்பிட்டுருந்தோம்னா அத்தை வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலில் போயிருந்துருக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என் பிளானை கேள் அக்கில். அவங்க மொபைலில் கேம் விளையாடிட்டு ஃபோன் கேட்டாலும் தராத. அவங்க ரொம்ப போர் அடிச்சு டிவி பார்க்க வருவாங்க. நான் டிவி ரிமோட்டை கொடுக்க மாட்டேன். கடைசியில் அவங்க தூங்கலான்னு போவாங்க. அப்போ நம்ம 2 பேரும் சண்டை போட்டு அவங்கள தூங்கவே விடக்கூடாது, எழுப்பிடலாம். அப்போ அவங்களே வெறுப்பாகி போயிடுவாங்க. இது வச்சு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அத்தை என்னத்த பண்றீங்க? தூங்கிட்டு இருக்கேன். அதை எப்படி நீங்க தூங்க முடியும்? நீங்க தூங்கினா நானும் அழியோ சண்டை போட்டு எழுப்பிடுவோம்ல. என்ன எதுக்கு எழுப்புறீங்க? உங்களுக்கு பிளானே தெரியாதா? நான் உங்க போனை வாங்கிப்பேன், ஆளி அவங்கள டிவி பார்க்க விட மாட்டா. நீங்க தூங்கணும்னு பார்த்தா நானும் அழியோ சண்டை போட்டு எழுப்பிடுவோம். இதான் எங்க பிளான். ஆமா, இந்த பிளான் யார் பண்ணது? ஆழியா தான். ஓ சரி, ஆலியாவை கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களா? பிளான் படி ஆழியா வரக்கூடாது, நீங்க தான் டிவி பார்க்க போகணும். சரி நான் போயிட்டு வரேன். ஓகே. என்ன ஆலியா, கார்ட்டூன் பாக்குறியா? நீங்க ஏதாச்சும் பார்க்கணுமா? இல்ல நீ என்ன பாக்குற நானும் அதே பாக்குறேன்.
இது போர் அடிக்கும், நம்ம வேற பார்க்கலாம். ம். இதுவும் போர் அடிக்கும், வேற பார்க்கலாம். இதுவும் போர் அடிக்கும், இது நல்லாவே இல்லை. என்ன பண்ணாலும் அமைதியாகவே இருக்காங்க. சரி, ஆஃப் பண்ணிடுவோம். என்ன ஆஃப் பண்ணாலும் அமைதியாகவே இருக்காங்க, என்ன பண்ணுறது? என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன தூங்க விடாம இருக்கவா பிளான் பண்றேன். உங்க அப்பா வரட்டும், உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து விட நான் பிளான் பண்றேன். வக்கீல் பையன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போலயே. ஏதாவது சமாளிப்போம்.